சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்லாம் இயற்கையோட ஒன்று தான். பட் ரொம்ப வெளியே போக வேண்டாம், வீட்டிலேயே சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த ப்ரெக்னென்சியில் கருகரு கருகருன்னு வீட்டை வச்சுக்கணும், ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருந்தாலும் நல்லா பெட்ஷீட் எல்லாம் போட்டு கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என் வீட்டையே நான் பிளாக்காக அன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். நாங்கள் இருக்கிறதே 3rd ஃப்ளோரு, நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஸோ 2:30க்கு படுத்த நாங்கள் 7:00 தான் எக்ஸாக்டாக எந்திரிச்சேன். அவன் தம்பி வந்து என் கூட சேர்ந்து படுத்தான், அவனும் எந்திரிக்கவே இல்லை. ஸோ நானே தான் எழுப்பி, சரி வாடா குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புனேன். வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம், நானும் கீழே இருக்கவங்களும் சேர்ந்து. எத்தனை பேருக்கு எனக்கு இது நிஜமாலுமே புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். கிராணத்தன்னைக்கு இந்த வாக்கும் செய்ய வேணாம், வெங்காயம் வெட்ட வேணாம், தக்காளி வெட்ட வேணாம், அந்த மாதிரிலாம் வெட்ட வேணாம் தான் சொல்லுவாங்க எந்த பொருளையும். பட் புதுசாக இருந்துச்சு, நானும் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தான் அவனை படிக்க வச்சு எழுத வச்சு டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்துட்டு அனுப்பிவிட்டேன். ஸோ நீங்களாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா?